ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமஸ்தே யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. அன்புடைய சுவாமி கரிஷ்டானந்தஜி, அந்நிய துறவி சகோதரிகளே, அன்புடைய மாணவர்களே, ஆசிரியர்களே, பக்தர்களே, இந்த நல்ல நாள் இந்த இடத்துல இன்றைக்கி நட்சத்திர வனம் திறக்கப்பட்டது. இந்த சமயத்தில் இந்த அருமையான இந்த கோவிலில் இந்த சாயங்கால நேரத்தில் ஆர்த்திக்கு அப்புறம் இவ்வளோ பேர் பக்தர்கள் சேர்ந்து பெரிய ஒரு சபை நடக்கிறது. இது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவாராம், நிறைய ஜனங்கள் இருந்தால் ஒருத்தர் கூடியிருந்தால் எனக்கு சமாதி ஆகிடும்னு வரும். ஏன்னா அவர் ஒவ்வொரு ஜீவனத்தையும் பகவானை பார்ப்பார். எவ்வளோ பேர் அதிகமாக சேர்றாலோ அவ்வளோ அதிகமான பகவான் தரிசனம். அதுக்காக அவர் சொல்லுவார், யாரோ போய் சொல்லிவிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னால், நாங்கள் கான்வொகேஷன் அட்ரஸ் கேட்கறதுக்கு போயிருந்தோம், அங்கே 1000 பேர் வந்திருந்தால் நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா எனக்கு சமாதி ஆகிட்டுருக்கும் சொன்னார். மனிதரை பார்த்தா அவ்வளோ அவளுக்கு ஆனந்தம். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் பகவானே இருக்கான். மனிதனுடைய சேவை, இறைவனுடைய சேவை, மகேஸ்வனுடைய சேவை, அதை திரும்பி திரும்பி சொல்லுவார். அவர் எல்லாத்துக்காரும் ஒரு பெரிய விஷயம் சொல்லுவார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களுக்கும் எந்த ஒரு அர்த்தமே கிடையாது, என்ன ஒரு விலையே கிடையாது, விலை மதிப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இது எல்லாம் பூஜ்யங்கள்னு சொல்லுவார். பேரு புகழ் அது ஒரு பூஜ்யம், பணம் காசு அது இன்னொரு பூஜ்யம், உடல் இன்பங்கள் அது இன்னொரு பூஜ்யம், வீடு சொத்து இதெல்லாம் அது இன்னொரு பூஜ்யம், எல்லாமே பூஜ்யம். இதுக்காக ஒரு பூஜ்யம்னு சொல்லுவார். அதை எதையும் நம்ம கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு வீடு கட்டுறதுக்கு 50வது வயசில் வீடு தயாராகும். முதல்ல உழைச்சி பண்ணி பணம் சேகரித்து நிலம் வாங்கி கட்டுறதுக்கு 50வது வயசு ஆகும். 50வது வயசு வச்சு இந்த கிரகப்பிரவேசம் பண்ண உடனே என்னடா இப்போ 55 வயசு ஆகிடுத்து, நீ எவ்வளோ வருஷம் இருக்கு போகிறது உள்ள 10 வருஷமோ 15 வருஷமோ, அப்புறம் இருந்தாலும் இல்லாத போலதான் காலம் வரையான ஒரு நோவு, சாயங்காலம் இன்னொரு நோயிலேயே இருந்துட்டு கடைசியில் அந்த வீடு விட்டுட்டு போயிட்டான். கபீர்தாசனால் தான் பாடினார், தனக்காக தான் பெரிய பங்கள அரண்மனை கட்டிட்டான். அவனை இருந்து போனிருந்தோம், அவனை அரண்மனையில் வைக்கல, காட்டில் கொண்டு போய் தான் அவனை புதைச்சி வச்சான். அவன் கட்டின அரண்மனைன்னு அவனை வைக்கல, அவன் காட்டில் தான் போய் படுத்துட்டான். அதுபோல் நாம் என்ன இப்போ இந்த உலக விஷயங்களில் பெரியது நினச்சிக்கிறோமோ, ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாம் பூஜ்யண்டான்னாரு. அப்படின்னா இந்த உலகம் ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் அதுக்கே ஒரு விலை மதி கொண்டு வந்து கொடுக்கலாம். எப்படி பூஜ்யம் இருக்குது, 1 2 3 4 5 6 பூஜ்யத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு பூஜ்யத்து விலை மதிப்பு தான். ஆனால் ஒரு 1 அந்த இடப்பக்கத்தில் போட்டுக்கலாம் 5 பூஜ்யம் 1 லட்சம் ஆகிடும். பூஜ்யத்துக்கு விலை மதிப்பு வரும். எல்லா பூஜ்யத்துக்கும் விலை மதிப்பு வரணும்னா அந்த 1 வைக்கணும். அந்த 1 போச்சுன்னா எல்லாம் பூஜ்யம் தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, நம்ம பணம் காசு படிப்பு பேரு புகழ் எல்லாத்துக்கும் நிஜமான விலை மதிப்பு உண்டு. அது பகவானுடைய சேர்ந்ததாக இருக்கணும். அதுக்குள்ளே பகவானுடைய நன்மை
அவருடைய புகழ் சேர்ந்திருக்கணும். அவருக்கு சேர்ந்தவர்கள் பொருள்கள் இதெல்லாம் அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். இப்போ நாம் உறவினர்னு சொல்கிறோம். அப்பா அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கை கணவன் மனைவி இதெல்லாம் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் பெரிய விலை மதிப்பு கிடையாது. ஆனால் நம்ம நினச்சோம்னா பகவானே நம்மளை ஒரு வழியாக கொண்டு வந்திருக்கார். நான் யாரையும் அழைச்சிட்டு வரல. அப்பா அம்மாவை நான் தேடிட்டு வந்தேன்னா பகவான் இந்த அப்பா அம்மாவை கொடுத்தாரு. பகவான் எனக்கு அக்கா தங்கையை கொடுத்தாரு, அண்ணன் தம்பியை கொடுத்தாரு. அதுபோல் தான் கணவன் மனைவியை கொடுத்தாரு, பேரன் பேத்தி கொடுத்தாரு. இந்த எண்ணம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒரு புதியதான ஒரு திருஷ்டி கோணம், ஒரு நோக்கம் புதுசாக வரும். எங்கே பார்த்தாலும் நம்மள ஒரு பகவானுக்குரிய வேலைக்காக அவர் உத்தேசத்துக்காக வந்திருக்கோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த உத்தேசத்தை பற்றி நமக்கு சொல்லுவார். வாழ்க்கைக்கு ஒரு உத்தேசம் உண்டானவர். வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் உண்டு, ஒரு உத்தேசம் உண்டு. இதை தான் நாம் கேட்டதே கிடையாது. நான் 97 வயசாகிடுத்து. யாரும் இந்த உலகில் இருக்க ப்ரொஃபஸர் ஆகட்டும், பிரின்சிபல் ஆகட்டும், வாழ்க்கையினுடைய உத்தேசம் எதுன்னு சொல்கிறதே கிடையாது. நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா அவளுக்கே தெரியாது தானே, யாருக்கும் தெரியாது வாழ்க்கையினுடைய உத்தேசம் என்னான்னு. இதுக்காக அவளுக்கு தெரியக்கூடாது? இவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காளே. யார் ஆக்குறாளோ அவர்களுக்கு தான் உத்தேசம் என்னன்னு தெரியும். அப்பா தினந்தோறும் ஆஃபீஸுக்கு போகிற ஒரு குடும்பத்தில் அப்பாவானவர் வேலை பண்ணுவார். ஒரு தொலைவில் ஒரு ஆஃபீஸு. தினந்தோறும் பஸ்ஸை பிடிச்சி போகிறதுன்னா பஸ் சமயத்து போல் வரும், சமயத்து போல் வராது. போவர் அங்கே வசு விழும். தினந்தோறும் வசு கேட்டு அவர் சரி பண்ணார். இல்லை ஒரு 2 வீலர் வாங்கினா தான் இருக்கும். அப்போ பஸ்ஸுக்கு நம்ம காத்துக்காது நேராக சமயத்து போல் சேர்ந்துக்கலாம், இந்த வசுவிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஒரு 2 வீலர் கொண்டு வந்தார் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு சாயங்காலம் அவருக்கு டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா அந்த வரண்டால் 2 வீலர் கிடையாது. அப்படி எங்கடா போச்சுன்னா உங்கள் பையன் அது எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டெல்லாம் சுற்றிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொன்னார் இந்த மனைவி. நான் அவனுக்காக மார்க்கெட் சுற்றுறதுக்காக கொண்டு வந்து அந்த வண்டியை நான் காலம்பரை போய் ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு சொல்லாமல் கொண்டு போய் மார்க்கெட் சுற்றுக்கு போயிட்டான்னா யார் இந்த சைக்கிள் மோட்டர் வாங்கிட்டு வந்தாரோ அவருக்கு அது உத்தேசம் தெரியும். இந்த பையனுக்கு உத்தேசம் தெரியாது, எடுத்துகிட்டு மார்க்கெட் சுற்றுறதுக்கு போயிட்டான். அது விளைவுன்னா விஷயம் விழும். திரும்பி தொட்டையான கையை உடச்சுடுவேன்னு சொல்லி மிரட்டுவார். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான். உத்தேசம் நமக்கு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். திசையில்லாத ஒரு தோணி போல் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. வாழ்க்கைக்கு ஒரு உத்தேசம் உண்டு அப்படின்னு சொன்னவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தான். அவர் அமிர்த மொழிகள் நம்ம படிச்சோம்னா திரும்பி கேட்குறாரு, வாழ்க்கையினுடைய உத்தேசம் என்ன, வாழ்க்கைக்கு குறிக்கோள் என்ன நம்ம வாழ்க்கையில் இந்த மனித ஜீவ வாழ்க்கையில் அடையணும். யாரும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றார். அவரே பதில் சொல்கிறாரு, பகவான் அடையிறது தான், பகவானுடைய தரிசனம் தான் வாழ்க்கையினுடைய உத்தேசம். பகவான் என்ன, அவருடைய பகவான் எப்படி, அவர் விஷ்ணுவா சிவனா தேவியா எல்லாம் சேர்ந்து அந்த பரபிரம்மே தான் அவருடைய பகவான். அவருடைய பகவானுக்குள் எல்லா பகவானுடைய உருவங்களும் உண்டு, அருவமும் உண்டு. உருவம் அருவருக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தியம், அந்த உண்மையும் உண்டு. முக்கியமான அவர் சொல்லுவார், பகவான் என்ன, அவருக்குள்ளே யார் பகவானை புரிஞ்சுக்கிறாளோ, அடைகிறாளோ, அனுபவிக்கிறாளோ அவர்களுக்கு ஒரு கடைசி இல்லாத ஒரு அழிவில்லாத வாழ்வு, அப்புறம் அளவில்லாத ஞானம், அளவில்லாத அன்பும் ஆனந்தமும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தத்துவம் பகவான். அந்த பகவான் யார் கொஞ்சம் ஒரு துளி கூட பெறுகிறார்களோ, அனுபவிக்கிறார்களோ, அவர் வாழ்க்கையில் நாம் என்றைக்குமே இருந்து போக மாட்டோம். நம்ம எப்போவுமே இருக்க முடியாத சாஸ்வத நாங்கள் இப்படி நம்ம அமரத்துவத்தை நம்ம அனுபவிப்போம். யார் பகவானை அடைகிறாளோ அவர் தாங்களே இப்படி ஒரு அமரத்துவம் அடைவார்கள், சர்வஜத்துவத்தை அடைவார்கள். அவர் எல்லாம் பண்ண முடியும், எல்லாம் புரிஞ்சிக்க முடியும், எல்லாத்தையும் அவர் நியந்திரணம் அவர் கையில் பிடிச்சி வச்சுக்க முடியும். அந்த சக்தி அவருக்குள்ளே உண்டு. மற்றும் அவருக்குள்ள அன்பும் ஆனந்தமும் நிறைஞ்சி இருக்கும்.
இதுதான் பகவான். பகவான்னா அளவற்ற ஆனந்தம், அளவற்ற அந்த பிரேமம், அந்த மாதிரி ஒரு தத்துவம். அவரை அடையணும். அவர் யார் அவர் அடையிறது? அவருக்கு நமக்கு தொடர்பு என்ன? என்னென்னா அவர் தான் அவருடைய தந்தை தாய். அவர்லேருந்து தான் நான் வந்திருக்கேன். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது? பகவான்லேருந்து தான் நம்மளாம் வந்திருக்கோம். அவருக்குள்ளேயே இருந்துட்டுருக்கோம். அவருக்குள்ளேயே போய் திரும்பி போய் சேருவோம். நம்ம யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மேதி. பகவானுடைய ஒரு வியாக்கியானம், பகவானுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார். நம்ம உபனிஷத்தில் எந்த ஒரு பொருள்லேருந்து நாம் எல்லாம் பிறக்கிறோமோ, எந்த பொருளுக்குள்ளேயும் நாம் இருக்கிறோமோ, எந்த பொருளிலே போய் சேருவோம் திருப்பி, அதுதான் பகவான்னார். அதுதான் ஒரு பகவானுக்குள்ளேயே நாம் இருக்கணும். நம்ம ஆனால் நமக்கு கூட்டு கண்ணுகள் பார்த்தாலும் தெரியாது. நமக்கு 4 பக்கம் உலகமே இருக்குது. அவன் கண் இல்லாதவனுக்கு இருந்தாலும் இல்லை. அதை போல் பகவானுக்குள்ளே நாம் இருக்கோம். நமக்கு கண்ணு திறக்கலை, கண்ணு திறக்கலை. ஸ்ரீராமகிருஷ்ணன் திரும்பி திரும்பி சொல்லுவார், பகவானுடைய சாட்சாத்காரம் என்ன? இந்த கண்ணு திறக்கணும். நானும் இறைவனுக்கு சேர்ந்தவன், இறைவனுடைய குழந்தை. என்னை போல எல்லாரும் இறைவனுக்கு சேர்ந்தவர்கள். நம்மெல்லாம் ஒரு இறைவனுடைய குழந்தைகள். இறைவன் இப்படி நம்மளை எல்லாரும் இங்கே வச்சு விளையாடுறார். நம்ம செஸ் ஆடுவோம், இல்லை அப்புறம் பகடை ஆடுவோம், நிறைய காய்கள்லாம் வச்சு இங்கே ஒன்று அப்போ அப்படி ஒன்று போவோம், ஒன்று அடிக்கும், ஒன்று உதைக்கும், இப்படியெல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ அந்த இது மேலே டேபிள் மேலே. அதுபோல் அவர் நம்மளெல்லாம் வச்சுட்டு விளையாடுறார். சாஸ்திரங்கள்லாம் அதுதான் சொல்கிறது. அவருக்கு ஒரு உத்தேசம் ஒன்றும் கிடையாது. ஆனந்தத்துக்கு ஆடுறார். இப்போ நீங்கள்லாம் யங் பீப்புள் போய் ஃபுட்பால் ஆடுறதுக்கு போகிறோங்க. அதுக்கு என்ன உத்தேசம்? என்ன? சுவாமி ஆனந்தமாக இருக்குது, விளையாடுத்துன்னா ஏதோ சந்தோஷத்துக்காக போகிறோங்க. அங்கே போகிறதோ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே சுகமே கிடைக்கிறது ஒன்றும் கிடையாது. சில பேர் கீழே விழுந்துடுவா, சில பேர் ஃப்ராக்சர் ஆகும், சில தடவை இன்னும் இதுவான தொந்தரவாகும். அப்படியே ஆடுறதுக்கு போவோம், அதெல்லாம் உடம்பு சரி பண்ணி திரும்பி போவோம். என்ன ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனந்தத்துக்காக அந்த விளையாட்டு. நான் போய் சுகம் அழுக்கிறேன், சுகம் கிடையாது. நல்ல ஃபுட்பாலரு கணக்கு போட்டு பார்த்துருக்கா, அந்த ஒரு 1.5 மணி காலத்துக்குள்ளே 35 கிலோமீட்டர் ஓடுறான். இந்த பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் 35 மீட்டர் போட்டு பார்த்துருக்கா. 35 கிலோமீட்டர் ஓடுறதுல என்ன ஆனந்தம் இருக்குது. ஆனால் அது விளையாட்டு. நான் அந்த விளையாட்டு நினச்சிட்டு 35 கிலோமீட்டர் ஓடும். இப்போ தெரியவே தெரியாது நமக்கு. அதை போல் பகவானுடைய விளையாட்டு இந்த உலகமெல்லாம். அதை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய அருள் வேண்டும். அந்த அகக்கண்ணு திறக்கணும். அப்போ நம்ம பார்க்கணும், நல்லவன் அவன் நல்ல பாட்டு போட்டுருக்கான், கெட்டவன் கெட்ட பாட்டு போட்டுருக்கான். எல்லாம் பாட்டு தான். உண்மையாக எல்லாரும் நல்லவர் தான். எல்லாருக்குள்ளே அந்த பகவானே இருக்கான். ஒருத்தன் ஒரு மாதிரி வேஷம் போட்டு வந்தான், இன்னொரு மாதிரி வேஷம் போட்டு வந்தான். நாம் அதை பார்த்துவிட்டதும், இடா இவன் கெட்டவன்டா, இவன் நல்லவன்டா, இவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப கெட்டவன். அதெல்லாம் நம்ம கண்ணு சரியாக இல்லைன்னு. உண்மையான கண்ணு திறந்து கொடுத்துன்னா எல்லோரும் நல்லவன் தான், கெட்டவன் நல்லவன் தான். இந்த மாதிரி ஒரு கண்ணு திறக்கணும். இதுதான் இறைவன் காண்பது மூலமாக இந்த மாதிரி ஒரு அகக்கண்ணு திறக்கும். இதுக்கு நாம் என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் இந்த கண்ணு கிடைக்கவா? இந்த மாதிரி அகக்கண்ணு திறக்க முடியுமா? ஒரே ஒரு சின்ன ஒரு கதை நாம் பெரியவர்கள்கிட்ட கேட்போம். அந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். அதிகமாக போது எடுத்துக்க மாட்டேன். அந்த கதை இப்படி, ஏதோ ஒரு பெரிய ஒரு கிராமம், சாதாரணமான ஒரு கிராமம். அந்த காலத்தில் கிராமம்லாம் பெரிய பெரிய ராஜ்யம்னு நினச்சிப்பா. ஜமீன்தார்கள்லாம் நானே ராஜான்னு சொல்லுவான். இப்போ நம்ம ராஜான்னா ராஜாவே ஏற்றுக்க மாட்டோம். அந்த காலத்தில் ஒவ்வொரு ஜமீன்தாரும் நான் ஒரு ராஜான்னு சொல்லிப்பான். அவனுக்கு ஒரு 10 கிராமம் இருந்து வந்தால் அந்த கிராமம் தான் அவனுக்கு பெரிய ராஜ்யம். அவன் கூட சில பேரெல்லாம் கவிகள் இருப்பான். அவனை போகுவான், நீ இதை பரத்தை கண்ட சாம்ராஜ்யத்துக்கு நீ சக்கரவர்த்தி, 10 கிராமம் கையில் இருக்குது. அவனை போடுவான். இப்படி இந்த காலம் அது. அந்த ஒரு சின்ன அந்த கிராமத்தில் அந்த மக்களெல்லாம் ஒரு தங்களுடைய லீடர், அவனை ராஜான்னு சொல்லுவாள்.
அவனை ராஜா பண்ணுவான். 5 வருஷத்துக்காக ராஜா. இவனை ஒருத்தர் தேர்ந்தெடுத்துப்பா. அவனை சிங்காசனத்தில் உட்காந்து வச்சு அவனுக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுத்து அவன் 5 வருஷம் இருப்பான். 5 வருஷம் ஆன உடனே எல்லா வருஷம் சேர்ந்து வந்து பொதுமக்கள்லாம், ராஜா 5 வருஷம் ஆகிடுத்து, இறங்கி வா, வேறு புது ஆள் கொண்டு வந்திருக்கோம். அவன் வந்து உட்காந்து கூப்பிட்றான். 5 வருஷம் ஆகிடுச்சா? அவன் அந்த சந்தோஷத்தில் நம்ம எப்படி வருஷம் போகிறது தெரியாது. கஷ்டத்தில் தான் ஒரு நாள் போகிறது கஷ்டமாக தோணும். ஆனால் சந்தோஷத்தில் 5 வருஷம் போகிறதுக்கு தெரியாது. ஸோ 5 வருஷம் ஆகிடுச்சா? ஐயோ, முதல்ல வந்து என்ன சொல்ல, முதல் நாங்கள் ஏற்றுக்கு வந்து சொல்லணும், நீங்கள் தான் கணக்கு வச்சுக்கணும் இல்லையா? 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விட்டுட்டு போகணும், நாம் எதுக்கு வந்து சொல்லணும்? போங்க இப்போ எல்லாம் அதட்டின்னு அந்த பசங்கள்லாம் துரத்தி அடிச்சுடும். அவன் அழுதுட்டு போவான். ஒரு ராஜா போனான், இப்படி 2வது ராஜா போனான், 3வது ராஜா போனான், 4வது ராஜாவை கொண்டு வந்தான். அவனை உட்காந்துச்சான். அவன் தான் 4வது 5 வருஷம் முடியணும், இன்னொரு வாரங்காலம் இருக்குது. அவனே பிரஜை சாதாரண மக்களுக்கெல்லாம் அந்த விசேஷமாக அவனை யார் தேர்ந்து எடுப்பாளோ இன்னொரு ராஜாவே அந்த முக்கியமான மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா இன்னும் ஒரு வாரம் இருக்குது இல்லையா நான் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டான். அவருக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுது. ஐயோ, அந்த முன்னே போன ராஜாக்களை மறந்துட்டுருப்பா, நாம் போனப்போ அழுதுட்டு போவா, இவன் ஒரு வாரத்துக்கு முதல்ல கூப்பிட்டு நம்மளையே கேட்குறானே. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் போக வேண்டியது. இன்றைக்கே நான் போனேன்னா எப்படி? இன்றைக்கே இப்போ நான் போயிட்டேன்னா எப்படி? இன்றைக்கி போறியா? எதுக்காக ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு நான் காத்துட்டு இருக்கணும்? விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இன்றைக்கே போனால் நல்லா இருக்கும்னு தோன்றுறது. இன்றைக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு காலி பண்ணிவிட்டதும் அவர் பாட்டு கிளம்பிட்டார். அவர் கூட இந்த 2-3 பேர் அவருக்கு அழிச்சுட்டு, நான் போயிட்டு வரேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. இது என்னடா இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. 3 ராஜாமார்கள் அழுதுண்டு போகிறான். இவன் இப்படி சிரிச்சுண்டு ஒரு வாரத்துக்கு முதல்லையே எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு போகிறானே, என்ன ரகசியம் இது? இதை கண்டுபிடிக்கணும்னு இவாளுக்குள்ள சில பேர் சிஐடி பண்ண அவர் பின்னால் போகிறான். அவர் அப்படியே போனார். அந்த காலத்தில் நடந்துன்னு தான் போகணும். அவர் சாமான்லாம் எடுத்துன்னு சில பேர் போனால் நடந்துருந்து போய் சாயங்காலம் எடுத்து ஒரு காட்டில் தங்கினார். சாயங்காலம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுநாளில் போனோம். இவளும் சீக்ரெட்லி ரகசியமாக ஒரு இடத்துல ஒழிஞ்சின்னு பார்த்தா. மறுநாள் காலம் வரைந்து அந்த காட்டை தாண்டி இன்னொரு பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்தேன். இன்னொரு காட்டில் போய் சேர்ந்தேன். அந்த காட்டில் அது ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அதை பண்ணி அது சாயங்காலம் வந்தது. அங்கேயும் சாயங்காலம் தடுங்க. இவாள் புத்தங்கிறான். 3வது இடத்துல வந்து பெரிய ஒரு வெளி. அந்த வெளியில் பார்க்குறா பெரிய ஒரு அரண்மனையில் எல்லாம் தயாராக இருக்குது. ஆள்காரம் தார்காரம், கட்டில் பெட்டில் சேரு சிம்மாசனம் எல்லாம் தயாராக இருக்குது. இந்த இடத்துல என்னென்ன அரண்மனை இருக்குது எல்லாம் அந்த போலையும் அங்கே இருக்குது. யார் இது அரண்மனைன்னு கேட்டான். என்னுடைய தான் சொன்னான். உண்மைதா? எப்படி பண்ணதுன்னு அந்த இடத்துல ராஜ்யம் பண்ணுறப்போ இந்த மறந்துட்டு என்னென்ன குதிச்சுட்டு இருந்தா. பணம் நிறைய இருக்குது, அவ்வளோ பணம் எதுக்காக என் மேலே செலவாகுமா என்ன? நானும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தேன். நல்லா இருந்து வயிறு கட்டுப்பாடு பண்ணி வேறு புலனைகள்லாம் கட்டுப்பாடு பண்ணி எவ்வளோ எனக்கு பணம் மிஞ்சிதோ அந்த மிஞ்சிய பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இந்த 5 வருஷத்தில் அந்த அரண்மனையில் இருந்ததெல்லாம் இங்கே கட்டிட்டேன். இப்போ அந்த அரண்மனை இல்லாத இந்த அரண்மனையில் நான் இருக்க போகிறேன். இது என்னுடைய அரண்மனை, எங்கே போன்னு சொல்ல முடியாது. வாழ்த்து என்ன புத்திசாலி தெய்வம். அதை சொல்லிட்டு தான் பெரியவர்கள் நம்ம சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும். நம்மளும் இந்த இடத்துல இந்த மாதிரி அரண்மனையில் இருந்து அவன் 5 வருஷத்துக்கு அவனை துரத்தி அடிச்சுட்டா, நம்மளும் 100 வருஷத்துக்கு அப்புறம் துரத்தி அடிக்கிறான்னு நாம் ஆசைப்படுறோம். நம்மளையும் 5 வருஷத்துக்கு அப்புறம் துரத்தி அடிக்கலாம். நம்ம இந்த வாழ்க்கையில் எப்போ விட்டுட்டு போவோம், முடிஞ்சு போயிடுமோ தெரியாது. இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு அரண்மனை நமக்கு வேறு ஒன்று தயார் பண்ணிக்கணும். இந்த அரண்மனையிலே இருக்கிறதுக்கு விடவே மாட்டா. அப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டு காலி பண்ணி தான் ஆகணும், இந்த அரண்மனை காலி பண்ணி தான். அப்போ புத்திசாலியான என்ன பண்ணுவான், இன்னொரு அரண்மனை தயார் பண்ணிப்பான். இந்த பெரியவர் நமக்கு சொன்னார், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பேர் புகழ் பைசா இதுக்காக கஷ்டப்படுறோம். இதெல்லாம் கடைசியாக இந்த
5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷம் விட்டுட்டு போகணும். இந்த சமயத்திலேயே நம்ம பணக்காட்சி வேணும். நமக்கு பணம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்காம வாழ்க்கை நடக்காது. சம்பாதிங்கோ. ஆனால் சம்பாதிச்சதெல்லாம் நீங்களே இங்கே சாப்பிட்றது முடிச்சுடுங்கோ. அப்புறம் உங்களுக்கா பகவானுக்கா ஒன்றும் கொடுக்கல, சேமிச்சு ஒன்று வச்சுக்கல, அது கூடாது. இந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது பண்ணிட்டு இந்த சமயத்தை இந்த ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா இந்த 60 வருஷத்தில் இந்த பேரும் புகழும் நல்ல வெவ்வேறு அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் கெரியருக்காகவும் நாம் எப்படி சமயம் கொடுக்குறோமோ அதை போல் இறைவனை கூப்பிடுறதும் செய்யணும். இறைவனை கூப்பிட செய்யணும். சொகாலம் ஒரு தரம், காலம்பரில் ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம். காலம்பரை எழுந்த உடனே பகவானுடைய நாம சொல்கிறது, அவருடைய பிரார்த்தனை செய்கிறது, ஒரு சின்ன முடிஞ்சு போல் 2 பூ வைக்கிறது, ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது, கண்ணை மூண்டு அவரை பற்றி சிந்தனை செய்கிறது. 15-20 நிமிஷம். சாயங்காலம் இப்படி தான் பண்ணுறது. காலை மாலை 2 வேளை அவரை பற்றி சிந்தனை செய்யணும். ஒவ்வொரு நாளும் 2 வேளை பண்ணிட்டு மன என்னவாகும், இந்த உலக வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த தினந்தோறும் இந்த பகவானுடைய நாமாவை சொல்கிறது, பகவானுடைய சிந்தனை செய்கிறது, இதனால ஒரு அனந்தமான புண்ணியம் வந்து சேரும். இந்த புண்ணியன்றது நமக்கு பகவான்கிட்ட இழுத்துட்டு போகும். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா இந்த புண்ணியமான பகவானை வந்து அழைச்சிட்டு போவார். ஸ்ரீராமகிருஷ்ண திரும்பி திரும்பி சொல்லுவார், என்னுடைய நாமாவை யார் சொல்கிறாளோ அவருக்கு வேறு எந்த சமயத்தில் இல்லாத போச்சுனாலும் கடைசி சமயத்தில் கடைசி நிமிடத்தில் நானே வந்து அவளை கைப்பிடிச்சு வச்சுட்டு போவேன். ஸ்ரீராமகிருஷ்ணன் திரும்பி திரும்பி சொல்கிறார். யார் அவருடைய நாமாவை சொல்கிறோமோ, ஜபம் பண்ணுறோமோ, சிந்தனை செய்கிறோமோ, அது என்ன என்று நமக்கு தெரியாது. பெரியோர்கள்லாம் தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், என்னுடைய நாமாவை யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு 2 விஷயம் உண்டாகும். ஒன்று, இந்த உலகத்தில் அவளுக்கு அதிகமான கஷ்டம் இருக்காது. ஏன்னா அவர் நினச்ச உடனே ஐயோ ஸ்ரீராமகிருஷ்ணன் இருக்காரா, அவர் நமக்கு சேர்ந்தவர், அது என்ன இவ்வளோ கட்டுறது, எதுக்காக நான் இவ்வளோ வருத்தப்படணும், ஒருத்தம் குறைஞ்சி போயிடும். அவர் இருக்காரு நினச்சிட்டோடனே நமக்கு ஒருத்தம் குறைஞ்சிடும். இது ஒன்று. 2வது, அவர் நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு பிரதிஜை பண்ணி சொல்கிறாரு, நானே கடைசியில் வந்து கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவேன். எங்கே அழைச்சிட்டு போகிறவர்? அன்னை சாரதா தேவி சொல்கிறா, அட உங்களுக்கோ தான் அவர் ஒரு புதிய லோகம் பண்ணி வச்சிருக்காரா. அவருக்கு லோகத்துக்கு ஸ்ரீராமகிருஷ்ண லோகம்னு பேர். அந்த லோகத்தில் போய் சேர்ந்தவங்களாம் திருப்பி மறுபடியும் இந்த உலகத்தில் வர வேண்டியதில்லை. அங்கே வைகுண்டம் எது சொல்கிறோமோ, கைலாசம் எது சொல்கிறோமோ, தேவி லோகம் எது சொல்கிறோமோ, அதே தான் ராமகிருஷ்ண லோகம். இந்த யுகத்துக்காக அவரே உங்களுக்கு எல்லாம் ராமகிருஷ்ண லோகம் பண்ணி வச்சுருக்கா. அவர் நாமாவை சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகம் முடிஞ்சதுன்னா நேராக அங்கே போய் சேர போகிறோங்க. அங்கே அவர் இருக்கார், எல்லோரும் அங்கே இருக்கா. அன்னை சாரதா தேவி இருக்கா, சுவாமிஜி இருக்கா, உங்களுடைய முன்னோர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கா. யாரும் எங்கேயும் போகல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கேயும் நம்ம வரவும் இல்லை போகவும் இல்லை, அவருக்குள்ளேயே நான் போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பலன் நம்ம வாழ்க்கையில் உண்டு. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கையை வாழணும். எம்மக்கு பொறுப்பு இருக்கிறதெல்லாம் பண்ணணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், சாதாரணமாக 99% எல்லோரும் இல்லறத்தார்கள் தான் இந்த உலகத்தில். அவர்களுக்கு பெரிய பல விதமான பொறுப்புகள் உண்டு. அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதனோட எப்படியாவது கஷ்டப்பட்டு காலையிலேயோ மாலையிலையோ இந்த கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும், அவர் நாமாவை செய்யணும். அதனோட சத்சங்கத்தில் வந்து இடையிடையே வந்து கலந்து கொள்ளணும். சத்சங்கம்னா இப்படி நல்லோர்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த இடத்துல சேர்றோமோ இதுக்கு சத்து சங்கம். சத்துன்னா நல்லோர்கள்னு அர்த்தம். நல்லோர்கள் சேரும் இடத்துல வந்து நாமளும் அதோட பங்கெடுத்துக்கணும். எதுக்காக இந்த இடத்துல பங்கெடுத்துக்கணும்? இந்த இடத்துல வந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம் வரும். இவ்வளோ பேர் பகவானை பற்றி பகவானை கூப்பிடுறார், பகவானுடைய பிரார்த்தனை செய்கிறா, பகவானை பற்றி கேட்டு சந்தோஷமாக இருக்கா. எனக்கு இந்த அது ஆனந்தம் இல்லாத போயிடுத்து இவ்வளோ நாளாக. நமக்கும் அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்புறம் சில பேருக்கு சந்தேகம் வரும். எல்லோரும் நாம் உலகத்தில் தான் பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு சபையில் வந்து இவளை பார்க்க மாட்டோம். அதிகமாக உலக வாழ்க்கை யாராவது வாழ்ந்துட்டுருக்காள் அவளை பார்த்துட்டுதோம். உலகத்தில் எல்லாருமே அங்கே இங்கே தான் சுற்றின்னு இருக்கா. தன் புகழும் பேருறதுக்காக தான் முயற்சி செய்கிறா. தியானமும் பண்ணலை, பிரார்த்தனை செய்யலை, நல்லா தான் இருக்காளேவா.
நான் எதுக்காக போய் பிரார்த்தனை செய்யணும், நான் எதுக்காக கோவிலுக்கு போகணும், இந்த மாதிரி எண்ணம் தோறும். ஆனால் அவள் உலகத்தில் எப்படி இருக்கான்னு தெரியாது. பார்க்கறதுக்கு தான் எல்லாம் அழகழகாக துணி போட்டுட்டு இருப்பா, அழகான வண்டியில் போயிட்டுருப்பா. ஆனால் உள்ளே கொதிச்சுட்டு இருக்கும், உள்ளே சாந்தி கிடையாது. உள்ளே அவனை பார்த்தா கோபம், இவனை பார்த்தா கோபம், வீட்டில் அப்பா கூட சண்டை, தம்பி கூட சண்டை, இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கா. அவர்களை பார்த்து நமக்கு எப்படி வாழ்க்கை இப்படி அவர் போல் வாழணும் முடியுமா? வேண்டாம் நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை. சாந்திமயமான ஆனந்தமயமான வாழ்க்கை வேண்டுமென்னா சத் சங்கம், நல்லோர்கள் யார் பகவானை பற்றி சிந்தனை செய்கிறாளோ காலையும் மாலையும் இப்படி இடையிடையே எப்போ பொழுது கிடைக்கிறதோ எல்லோரும் கலந்துண்டு பிரார்த்தனை செய்கிறது, பஜனை செய்கிறது, இது பண்ணிட்டுன்னா இது உள்ள நமக்கு நிஜமான உண்மையான ஆனந்தம். எந்த ஆனந்தம் புலன் ஆனந்தம் கிடையாது. சாப்பிட்றது ஒரு ஆனந்தம், பஜனை இது ஆனது வேறு. பஜனை ஒரு ஆனந்தம், ஆனால் சாப்பிட்றது ஆனந்தம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் போயிடும். இந்த முடிஞ்ச உடனே என்னன்னா இப்போ தான் 15 நிமிஷத்துக்கு சாப்பிட்டாயிடுத்து, ராத்திரி என்ன பண்ணுவா, இது முடியவே என்ன, அதுக்குள்ளே ராத்திரி நீ இது சாப்பிட்டது போயிடுத்து அந்த ஆனந்தமெல்லாம். ஆனால் பஜனை நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டு போனீங்களா, வீட்டில் போய் நீங்கள் தூங்குற வரலாம் இன்றைக்கி அந்த பஜனை உங்களுக்கு சந்தோஷம் நல்லா பாடினா, அறிவுறுத்தானது நல்லா பாடினா, இல்லை இந்த பாகவத்தில் நல்லா பாடினா மனசில் சுற்றிட்டு இருக்கும். ஆச்சரியப்பாக இருக்கும். 2 மணி 3 மணி காலம் இந்த பஜனை உங்கள் மனசில் இருக்கும். சாப்பாடு 15 நிமிஷம் தான் இருக்கும். இப்படி நாம் இந்த ஒரு ஆனந்தத்தை, ஆன்மீக ஆனந்தத்தை பெறுவதற்காக இந்த மாதிரி சத் சங்கம் வேண்டும். சத்துன்னு நல்லதுன்னு அர்த்தம், நல்லவர்கள்னு அர்த்தம். யார் சத்து அப்படின்னு கேட்டால் யாரே துரியானந்த சுவாமி துரியானந்தர் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீராமகிருஷ்ணர் சிஷ்யர். அவர்கிட்ட போய் சுவாமி எல்லாரும் சத் சங்கம் பண்ணுறா, இந்த சத்துன்னு நல்லவள்னா யார் நல்லவா? அதுக்கு அவர் சொன்னார், பாருப்பா, யாரை பார்த்தா அவனுக்கு இறைவனை நினைவு வருதோ அவன் நல்லவன்னா. யாரையோ பார்த்த உடனே இறைவன் நினைவு வரணும், அப்போ அவன் நல்லவன் நினச்சிக்கோ. எப்படி அது? டாக்டரை பார்த்தியானவனுக்கு திடீர்னு உன்னுடைய நோய் நினைவு வரும். இப்போ நோய் கிடையாது, 20 வருஷத்துக்கு முதல்ல 20 வருஷத்துக்கு முதல்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கார் ஒரு டாக்டர். அவரை பார்த்தோன்னே இதே டாக்டர் தான் 20 வருஷம் முதல்ல ஆப்ரேஷன் பண்ண. அவரை பார்த்த உடனே அந்த நோய் நினைவு வரும், அவன் டாக்டர். அவன் லாயரை பார்த்த உடனே இவன் தான்டா குட்டிச்சவர் பண்ண நம்ம கேஸ் இவன் தான். லாயரை பார்த்த உடனே கோர்ட் நினைவு வரும், அந்த கேஸ் நினைவு வரும், அதில் ஜெயிச்சுமா புத்தோத்தமாக நினைவு வரும். அதை போல் யாராவது ஆளை பார்த்தோங்கன்னா, ஐயோ இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் பகவானை பற்றிட்டு இருக்கான்டா, வீட்டில் போனால் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கான், தியானம் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை பண்ணி யாராவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சேவை பண்ணிகிட்டு இருக்கான். சாயங்காலமான கோவிலுக்கு வந்துடுவான், கோவிலில் வந்து எல்லோரும் கூட கலந்துட்டு பாடுவான், பல்லாண்டு பாடுவான். எப்போ பார்த்தாலும் இறைவனை பிடிச்சிட்டு இருக்காள். அவரை பார்த்தோன்னே நினைவு வரும் இறைவன். இந்த மாதிரி நல்லோர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறியவர்களெல்லாம் பெரியவர்களாக இருக்கலாம், வித்தியாசம் கிடையாது. யாரை பார்த்த உடனே இறைவன் நினைவு வருதோ அவர்கள்லாம் நல்லோர்கள். இந்த நல்லோர்கள் கூட நாம் கலந்துக்கணும். இது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார். நம்ம இந்த வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கோ, உங்களுடைய பொறுப்பெல்லாம் ஏற்று நீங்கள் வேலை பண்ணிட்டு போங்கோ, சம்பாதிச்சுட்டு போங்கோ. ஆனால் காலையும் மாலையும் வீட்டில் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் பிரார்த்தனையும் ஜபமும் செய்யுங்கோ. இடையிடையே இப்போ முடியுமோ அப்படி ஒரு சத்சங்கத்திலிருந்து கலந்து கொள்ளுங்கோ. இப்படி பண்ணங்களான என்னவாகும், நம்ம வாழ்க்கையில் 2 பகுதி உண்டு. ஒன்று உலகிய பகுதி, ஒன்று ஆன்மீக பகுதி. உலகிய பகுதியில் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கு தகுந்த போல் நமக்கு பேரும் புகழும் சுகங்களும் கிடைக்கும். ஆன்மீக பகுதியில் நமக்கு ஆன்மா உள்ள நம்ம இறைவனை காணுமன்ற ஒரு உத்தேசத்தில் எந்த ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோமோ, யாத்திரை செஞ்சுட்டு இருக்கோமோ, அதுலேயும் நாம் முன்னேறி போக முடியும். கொஞ்சமாக ஜபமோ தியானமோ நல்லோர் இணக்கத்தில் கலந்துக்கிறதும், இதனால நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கடைசியில் இந்த வாழ்க்கையை கூடவே அந்த வாழ்க்கை நல்லா பலிக்கும். அந்த வாழ்க்கையை போய் பழித்து கடைசியில் எல்லாரும் அழுது இந்த உலகத்தை விட்டு போவா. நல்லோர்கள் சிரிச்சிட்டு போவா. அதான்
துளசிதாசர் சொன்னார், எல்லாரும் சாதாரண மக்கள்லாம் அழுதுண்டு போவா. பிறக்கிறப்ப எல்லாரும் அழுதுண்டு பிறப்பா, பிறப்பா விட்டுட்டு போகிறப்ப அழுதுட்டு போவா. குழந்தைகள்லாம் பிறந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவா, குழந்தை பிறந்து. அப்புறம் எதுக்கடா இது பிறந்ததுன்னு சொல்லுவா, அது வேறு வார்த்தை. ஆனால் இந்த குழந்தைகள் பிறந்தது எல்லாருமே சந்தோஷப்படுவா. நாமெல்லாம் இந்த உலகத்தில் வர்றப்போ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிருப்போம். போகிறப்ப எல்லாரும் அழுதுண்டு போவோம், யாரும் சிரிச்சின்னு வாழ்க்கை. ஆனால் நம்ம பிறந்த பிறகு நல்ல வேலைகள் பண்ணிட்டு, இப்படி பகவானுடைய தியானம் பண்ணிட்டு, இப்படி சத்சங்கத்தில் கலந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம்னா போகிறப்போ நாம் அழுதுட்டு போக மாட்டோம், சிரிச்சுட்டு போவோம். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் கை பிடிச்சிட்டு போகிறாரு, அப்பா வந்துட்டியா அப்படின்னு அவர் கை பிடிச்சிட்டு போயிடுவோம். கிரீஷ் சந்திர கோஷ் வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்களான்னா நேரம் அவன் சொல்கிறான், இருந்து போயிட்டுருக்கான் அவன். அப்போது சொல்கிறான், அப்பா வந்துட்டியா, ஸ்ரீராமகிருஷ்ண அப்பான்னு கூப்பிடுவோம். கிரீஷ் சந்திர கோஷ் இருந்து போயிட்டுருக்கான். அப்போ கையை கொடுத்து, அப்பா வந்துட்டியா, இந்த ஒரு பிரமே, இந்த உலகமெல்லாம் இந்த பிரமே, இந்த சொப்பனம், இந்த ஒரு கனவே இதை கதைச்சிட்டுதோ என்ன ஆயிடுச்சுட்டு போவோம். அப்பா சொல்லிட்டு கண்ணு கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி நமக்கு நிலை வரும். போகிறப்ப சிரிச்சுட்டு போகணும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லி கொடுத்த வழியே அமுத மொழிகளே இருக்குது, படியுங்கோ. அன்னை சாரதா தேவியும் அமுத மொழிகளே இருக்குது, படியுங்கோ. விவேகானந்தர் உபதேசம் ஒரு வாழ்க்கை படியுங்கோ. படிச்சிங்களான்னு உங்களுக்கு சரியாக படிச்சுன்னு தெரியும். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேறி இறைவன்கிட்ட போய் சேர்ந்துக்கணும், ராமகிருஷ்ண லோகத்தில் போய் சேர்ந்துக்கணும். இது இரண்டும் நீங்கள் சாதிக்கணும். எப்படி பண்ணணும் அழகாக சொல்லியிருக்கார். அதை உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த புஸ்தகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும்படியான புத்தி கொடுத்து உங்கள் மேலே ஆசீர்வாதம் பண்ணட்டும். சாரதா தேவியாரும் ஸ்ரீராமகிருஷ்ணரும் விவேகானந்தர் எப்பவும் அவர்களுடைய அருள் உங்கள் எல்லார் மேலேயும் நம்ம எல்லார் மேலேயும் பொழியட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு என் பேச்சுக்கு முடிவு செய்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.